சமீப காலத்தில் ஒன்று நடந்துச்சு. ஒரு மாபெரும் வெற்றி கொடுத்த ஒரு இயக்குனர். அதுக்கு முந்தின படம் வந்து நான் அவரோட முந்தின படம் பார்த்து ரசித்து அவர் கூட ஒர்க் பண்ண போனேன். 8 மணி கால் ஷீட்னாங்க. நான் வழக்கமாக 7:45 7:30 இருப்பேன். லொக்கேஷன் சார்ஜஸ் மட்டும் 10 லட்சம் ரூபா வெளிநாட்டில். 3:30 மணி சாயந்தரம் வந்தார். கிண்டல் பண்ணுறோம். நான் ராஜன் சார் இருக்கும்போது பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சார், தண்ணி அடிக்கிறதுல ஆண் பெண் அந்த வேறுபாடுலாம் கிடையாது. அது யார் சொன்னாங்க அந்த கலாச்சாரம்னு சொல்லி? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். அதே மாதிரி ஆடைகள் பற்றியும் வந்து சொல்லக்கூடாது. எது போட்டுக்காதீங்க. ஒரு தயாரிப்பாளர் வந்து இயக்குனர் வந்து தயாரிப்பாளர் கேட்பாரு, எனக்கு ஆகாயம் வேணும், சந்திரன் வேணும், சூரிய வேணும், கொடுத்துருவாங்களா? இல்லைல்ல. அதே மாதிரி தான் சொல்கிறேன். நீங்கள் இன்னைக்கு போய் வந்து சாய்ப்பள்ளி அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆடை கொடுத்து பாருங்க, ஒத்துப்பாங்களா? வேண்டாம்னு சொல்ல கற்றுக்கிட்டோம், அவ்வளோதான். எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு மக்கள் டிசைட் பண்ணிக்கிட்டோம் சார். சினிமா அதாவது இன்னைக்கு 5 வருஷம் ஆச்சு சார். எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃபேவரட் ஃபிலிம்ஸ் சதுரங்கம். அந்த படம் வந்து பூஜைக்கு விற்று போச்சு. ஆனால் அந்த படத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் கொண்டுட்டாங்க. என்ன பண்ணி பார்த்தாலும் தெரியல, யாரோட தப்புன்னு தெரியல, எல்லா உழைப்பும் போச்சு. திடீர்னு ஒரு படம் 12 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது, ஓடுது. குட் வைப்ஸ், சந்தோஷப்படுவோம் சார். இட்ஸ் அ வெரி நைஸ் திங். அதாவது யாருக்கு என்ன பிடிக்கும் சொல்லவே முடியாது. நம்ம இண்டஸ்ட்ரி, அதாவது சார் எல்லாரும் நம்ம ஊரில் வந்து தொழில் பண்ணுவாங்க, இங்கே தான் கற்றுப்பாங்க. ஸ்டுடியோலாம் இங்கே தான் இருந்துச்சு. ஹைதராபாத்தில் 25 ஸ்டுடியோ இருக்கு. இட் ஃபீல்ஸ் வெரி சேட். அட்லீஸ்ட் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சிக்கும் ஆஃபீஸஸ் இருக்கு, நடிகர் சங்கத்துக்கு இல்லை. இது கவலைப்படக்கூடிய விஷயம் சார். இதை பற்றி நம்ம யோசிப்போம். ஒற்றுமை இல்லை சார். பிரச்சனை என்ன தெரியுமா சார்? எல்லாம் வந்து 2 கட்சியாக பிரிஞ்சிடுறாங்க. ஒன்று சேர்ந்து முதல்ல இந்த இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுவோம் சார். தட் இஸ் வாட் வி நீட். சினிமா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். சம்பளம் ஏற்றல சார். எனக்கு இன்னும் போன படத்து இப்போ ரிலீஸ் ஆன படத்து கூட எனக்கு 10 லட்சம் பாக்கி இருக்கு. இட்ஸ் ஓகே. நான் ஒரு படம் வந்து முழு சம்பளம் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு அந்த தயாரிப்பாளருக்கு நான் திருப்பி கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே திருப்பி கடன் வாங்கி கொடுத்துருக்கேன். நம்ம இட்ஸ் அ ஃபேமிலி, அவ்வளோதான். ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ எம் ஸ்டில் தேர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி.